கர்த்தரும் இரட்சகருமாயிருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் யாவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். தேவன் தாமே ஒருவரையும் மகிமைப்படுத்துவாராக. இந்த நாளுக்குரிய தியான வசனம் யோபு 32 அதன் 8வது வசனம். சர்வ வல்லவருடைய சுவாசமே அவர்களை உணர்வுள்ளவர்களாக்கும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. தேவனுடைய சுவாசம், அதுதான் ஆவியானவர். இந்த இடத்துல ஆதாமை ஆண்டவராகிய தேவன் மண்ணினாலே உருவாக்கி அவன் மண்ணாக இருந்த அந்த சூழ்நிலையை கர்த்தருடைய சுவாசம் அவனுக்குள்ளே வந்த பொழுது அவன் ஜீவ ஆத்துமாவாக மாறினான். அதைப்போல தேவனுடைய ஆவி எந்த மனிதனுக்குள்ளே கொடுக்கப்படுகிறதோ அவன் உணர்வுள்ளவனாக அல்லது தேவனுடைய காரியங்களை குறித்தும் தேவ சித்தத்தை குறித்தும் தெளிவுள்ளவனாக மாற்றப்படுவதை நாம் அறிய முடிகிறது. தேவனுடைய ஆவியை ஆண்டவர் இன்றைக்கு மனிதன் உணர்வடையும்படியாய் அந்த மனித வாழ்விலே இருக்கிற குறைபாடுகளையும் சீர்கேடுகளையும் களைந்து போடும்படியாய் தேவனாகிய கர்த்தர் மனிதனுக்கு கொடுக்க ஆரம்பிக்கிறார். அந்த ஆவியை பெற்றால் மாத்திரமே அவன் ஒரு உணர்வுள்ள அல்லது ஒரு ஜாக்கிரதையான ஒரு தெளிவான வாழ்க்கையை வாழ்ந்துவிட முடியும். ஆண்டவருடைய நாமத்தினாலே பரிசுத்த ஆவியாகிய தேவனுடைய சுவாசத்தை தேவன் நமக்குள்ளே ஊற்றி இருக்கிறபடினாலே அந்த ஆவியானவர் நம்மை சகல சத்தியத்திற்குள்ளும் நடத்தி நம்முடைய வாழ்வு தெளிவு பெறவும் பாதைகள் சீராக்கப்படவும் வாழ்க்கையின் பகுதிகளிலே உண்டான வெற்றிடங்கள் நிரப்பப்பட, வெறுமைகள் நிரப்பப்பட, இயலாமைகள் அகற்றப்பட, தோல்விகள் ஜெயமாய் மாற நம்முடைய வாழ்வை ஒரு வெற்றியின் பாதையிலே நடத்துவதற்கு அந்த ஆவியாகிய தேவனுடைய சுவாசம் அவசியமாய் இருக்கிறதை நாம் இங்கே காண்கிறோம். கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த தேவனுடைய ஆவியை நம்மை உணர்வுக்கு நேராக, நம்மை சத்தியத்திற்கு நேராக கொண்டு செல்ல எப்பொழுதும் ஆயத்தமாய் இருக்கிறது. அதை நாம் அதிகமாக உள்வாங்குவோம். எப்படி ஒரு மனிதனுக்குள்ளே சுவாசம் இருந்தால் மாத்திரமே அவன் உயிர் வாழ முடியுமோ, அவன் ஏதாகிலும் ஒன்றை நடப்பிக்க முடியுமோ, அதை போல தேவ ஜனங்களுக்குள்ளே, கர்த்தரை அறிந்த ஜனங்களுக்குள்ளே பரிசுத்த ஆவி ஆனவர் இருந்தால் மாத்திரமே அவன் நிலைநிற்கவும் செயல்படவும் கர்த்தருக்காக எதையாகிலும் செய்து தேவனுடைய அவருடைய விருப்பத்தை நிறைவேற்றவும் தகுதியுடையவனாய் மாற்றப்படுகிறான். ஆவியானவரை அலட்சியம் பண்ணி விடுகிற ஜனங்கள் மத்தியிலே, ஆவியானவரை அலட்சியம் பண்ணுகிற சபைகள் மத்தியிலே கர்த்தருடைய ஜனங்களாய் பரிசுத்த ஆவியானவருக்கு நாம் இடம் கொடுத்து நம்முடைய வாழ்வு ஒரு உணர்வுள்ளதாய், ஒரு நன்மையும் செம்மையும் செய்ய ஆயத்தமுள்ளதாக நம்முடைய வாழ்வை சீராக்கி கொள்ளுவதற்கு பரிசுத்த ஆவியானவருக்கு நாம் இடம் கொடுப்போம். பரிசுத்த ஆவியானவர் போதித்து காட்டும் வழிகளிலே நாம் நடக்கிறதற்கு ஆயத்தமாவோம். பரிசுத்த ஆவியான உணர்த்துவிக்கிற காரியங்களிலே நம்முடைய மனம் அதை கை கொள்ளுவதற்கும் செய்வதற்கும் உற்சாகம் கொள்ளட்டும். அது பூரணத்தை நோக்கி, அது மகிமையை நோக்கி, தேவ ஆசீர்வாதங்களை நோக்கி நம்மை கொண்டு செல்லுவதாக அது காணப்படும். எவர்கள் ஆவியினால் நடத்தப்படுகிறார்களோ அவர்கள் தேவ புத்திரர்கள் எனப்படுகிறார்கள் என்று பரிசுத்த வேதம் சொல்லுகிறது. அப்படியே தேவ ஆவியானவரை வாஞ்சித்து அவருக்கு இடம் கொடுப்போம். அவர் நம்முடைய வாழ்க்கை ஒவ்வொரு நிமிடத்திலும் தேவனுக்கேற்ற உணர்விலும், தேவனுக்கேற்ற பயத்திலும், தேவனுக்கேற்ற நன்மையிலும், தேவாசீர்வாதங்களை நன்மைகளை சுதந்திரித்து கொள்ளுகிற பாதைகளிலும் நம்மை நிலைநிறுத்தி பலப்படுத்தி சகாயம் பண்ணுவாராக. ஆமீன், ஆமீன். செபிப்போம். அன்பின் பரலோக பிதாவே, நல்ல இந்த காலை நேரத்திற்காக நாங்கள் உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். தகப்பனே, ஆண்டவரே, சர்வ வல்லவருடைய சுவாசமே உணர்வுள்ளதாய் மாற்றும் என்று சொல்லி நாங்கள் வாசிக்கிறோம். பரிசுத்த ஆவியாகிய தெய்வமே, ஆண்டவரே, எங்களுக்குள் நீர் வாரும், எங்களுக்குள் வாசம் பண்ணும். எங்களை ஆண்டவரே உணர்வுள்ளவர்களாய்
இக்காலங்களை அறிந்து கொள்ளத்தக்கதான தெளிவுள்ளவர்களாய், சத்தியத்தின் பாதையிலே நடக்க ஆண்டவரே எங்களை அர்ப்பணித்தவர்களாய், தேவ சித்தம் செய்ய ஆண்டவரே முழுவதும் ஒப்பு கொடுத்தவர்களாய், தேவ நன்மைகளையும் பலன்களையும் ஆசீர்வாதங்களை சுதந்திரித்து கொள்ளுவதற்காக ஆண்டவரே நடக்கிறவர்களாய் எங்களை மாற்றுவது பரிசுத்தாவியானவர். பரிசுத்தாவியானவரே உம்மை அனுமதிக்கிறோம். எங்கள் வாழ்க்கை முழுவதும் ஆளுகை செய்வீராக. எங்களை உணர்வுள்ள ஒரு வாழ்க்கை வாழ, ஆண்டவரே செமையான ஒரு வாழ்க்கை வாழ தொடர்ந்து நடத்தி செல்லும். கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நிறைத்து ஆண்டவருடைய நன்மைகளையும் ஆசீர்வாதங்களையும் எங்களுக்கு தந்து தொடர்ந்து நடத்தும். பெரிய காரியங்களை செய்யும். காத்து கொள்ளும். இயேசு கிறிஸ்துவின் மூலம் செபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமீன், ஆமீன்.